கரூர் துயர சம்பவத்தால் நாம் அமைதியாக இருந்த நேரத்தில் வன்ம அரசியல் பரப்பப்பட்டது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணம் என தாவேகா விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடந்த பொதுக்கூட்டம் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு 2க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுக்குழு தொடங்கிய பொழுது கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம், பின்னர் தாவேகா கட்சி சார்பில் 12 திருமணங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், நமது குடும்ப உறவுகளை இழந்தால் சொல்ல முடியாத வேதனைகளிலும் வலியிலும் இவ்வளவு நாட்கள் இருந்தோம். நாம் அமைதி காத்த நேரத்தில் நம்மை பற்றி அர்த்தமற்ற அவதூறுகள் பரப்பப்பட்டன. குடும்ப உறவுகளை இழந்ததால் சொல்ல முடியாத வேதனை. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக அமைதி காத்தோம். சட்டம் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறிவோம். தாவேகாவிற்கு எதிராக வன்ம அரசியல் வலை பின்னப்பட்டது. இது எல்லாமே சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எரியத்தான் போகிறோம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் குறித்து சட்டப்பேரவையில் முதல்வர் வன்மத்துடன் பேசியிருக்கிறார். அதே சட்டமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு திமுக திக்கு திணறி நின்று முதல்வருக்கு மறந்துவிட்டதா? கரூர் சம்பவத்தில் நடந்த உடனே அவசரமாக தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதிகாரிகள் அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் என மக்கள் கேள்வி கேட்டனர். இதையெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடந்தது என மக்கள் கேள்வி கேட்டதை முதல்வர் மறந்துவிட்டாரா என்று கேள்வி எழுப்பினார். பேரவையில் தாவேகாவிற்கு எதிரான உரைக்கு பதிலடி கொடுக்க விரும்புகிறேன் என்று கூறினார். மேலும் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அமைக்கப்பட்டது என உச்சநீதிமன்றம் கேட்டது. உச்சநீதிமன்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திமுக வழக்கறிஞர்கள் வாதாட முடியாமல் மௌனம் காத்தனர். முதல்வர் அரசியல் செய்ய விருப்பமில்லை என்று தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கடந்த 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேச்சில் எங்கள் மீது ஏற்றிய கடுமையான சொற்கள் மற்றும் நடத்தை ஜனநாயகத்துக்கு எதிராகவும் எவ்வாறு ஒரு சரியான அரசியலை நடத்த முடியும் என்பதை குறித்து மக்கள் சந்தேகமூட்டுகின்றனர். கரூர் உள்ளிட்ட 5-6 மாவட்டங்களில் ஒரே நாளில் மக்கள் சந்திப்பு திட்டமிட்டுள்ளோம். ஆனால் அந்த இடங்கள் வழங்கப்படுமா என்பது கடைசி நிமிடம் வரை உறுதி இல்லை. நான் நாகையில் சொன்னதை போலவே மக்கள் நெருக்கடியில் இல்லாமல் பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து கேட்டோம். ஆனால் பல இடங்களில் அவர்களே பொதுமக்களுக்கு திடீர் மாற்றங்கள் வைக்கின்றனர். இதுதான் பொதுமக்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். மேலும் பேருந்துகளுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது, கை காட்டக்கூடாது உள்ளிட்ட விதிகள் போன்றவை நமக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தான் கொடுமையானது. இதை குறித்து நாங்கள் ஒரு வாயிலாக முன்வைத்தோம் மற்றும் பொதுவான வழிகாட்டுதல்களை வகித்து அனைத்து கட்சிகளுக்கும் சமமான அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3வது கோரிக்கை வைத்தோம். சட்டமன்றத்தில் முதல்வர் கூறியவை உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களையும் தீர்ப்புகளையும் பொருள்படுத்தாது பொய்யான குற்றச்சாட்டுகளாக்கிவிட்டன. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அமைத்த தனிநபர் ஆணையத்தின் செயல்முறையை அரசின் உயர்நிலை அதிகாரிகள் மீண்டும் அவமதித்து செய்தியாளர் சந்திப்பில் எங்கள் மீது பொய் பரப்பினர். இது ஏன் அவசரமாக நடைபெற்றது? பொதுமக்கள் இவ்வாற்றலை பற்றி கேள்வி கேட்க தொடங்கினர். இதற்கு உச்சநீதிமன்றமும் கவனம் செலுத்தியுள்ளது. இது அரசின் மீதான நம்பிக்கையை தூண்டுகிறது. நம்மை விசாரணை மூலம் நீதி வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகளையும் முதல்வர் மறந்து விட்டார்களா என்பதற்கு பதில் தேவை. முக்கியமாக இந்த அரசாங்கம் மீது உள்ள பொதுமக்களின் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. வரும் 2026 மக்கள் சக்தி எப்பொழுதும் எங்களுடன் இருப்பதை நினைவில் கொண்டு நாங்கள் தடை செய்யப்பட்டாலும் களத்தில் நின்று போராடுவோம் என்று கூறினார். ஆனால் 2026 இறுதிப் போட்டி தாவேகா திமுகவிற்கு மட்டுமே. திமுகவினருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் நம்பிக்கையுடன் இருங்கள், வெற்றி நிச்சயம் என்று கூறினார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.